வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மட்டனோட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக விட்டுறலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். கொஞ்சமாக தான் உப்பு போடணும், அதிகமாக உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சோண்டு அரிசி வறுத்து வச்சுருக்கேங்க மசாலாக்காக. இதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மல்லி, சோம்பு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 150 வெங்காயங்க, சின்ன வெங்காயம் உரித்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வணக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வணங்கினோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பொருளை இதோட சேர்த்துடலாம். சோம்பு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுறலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதையும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதையும் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு அதையும் வணக்கிக்கலாம். இப்போது மசாலாக்கான பொருள் ரெடி. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து அதோட ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன பிரிஞ்சி இலை, அதோட கல்பாசி சேர்த்து பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் காரத்துக்காக. அதோட கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்காக நான் ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வந்ததுமே இதோடு நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க கறியை சேர்த்துக்கிடலாம். கறியை சேர்த்து ஒரு கிளறி விட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுறலாம். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க.
எப்போவுமே மட்டன் குழம்பா இருக்கட்டும், நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், குக்கரில் தாங்க வைப்பேன். ஏன்னா 2 விசில் வந்துச்சுன்னா கறி நல்லா வெந்து வந்துடும். அதுக்காகவே குக்கரில் தான் வைப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கான உப்பு சேர்த்து மல்லித்தழை சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆலில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.